நேத்து வாங்குன மீன் பாதி வறுத்துட்டு, பாதி இன்னைக்கு குழம்பு செய்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒண்ணும் பாதியுமா நசுக்கி வச்சிருந்தேன். அத இதில சேர்த்துக்கலாம். அது ஒரு பக்கம் வதங்கி வரட்டும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சட்டியில கழுவி வச்சிருந்த மீன சேர்த்துட்டு, கொஞ்சமா மேல கருவேப்பிலை சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, குடம்புளி தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அதை இதில சேர்த்துக்கிட்டு, தேவையான அளவு தண்ணியும் ஊத்திக்கிட்டு, இத அப்படியே எடுத்து சட்டியில ஊத்திட்டு, இப்போ அடுப்புல வச்சிடலாம். நல்லா கலரிலாம் விடக்கூடாது. சும்மா லைட்டா தான் கலரி விடணும். அவ்வளோதான் மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, இறக்குற டைம்ல பார்த்தீங்கன்னா, வறுத்தரைச்ச வெந்தயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு இறக்குனா, ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.